சின்ன மருமகள் சீரியல்ல இந்த பாட்டியை நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவங்க இப்ப கேன்சர் பேஷண்டா இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தாமரை அவர்கள் ஸ்பெசிஃபிக்கா வீடியோ போட்டிருக்காங்க. இதையும் தாண்டி மிச்ச சின்ன மருமகள்ல இருக்கிற செட்ல என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ என்ன ஆச்சு அவங்களுக்கு அப்படி தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன மருமகள்ல ஒரு முக்கியமான கேரக்டர்ல இந்த பாட்டி ஒண்ணு. தாமரைக்கு மாமியார் கேரக்டர்ல நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப நெகட்டிவ் ஷேட்லாம் உங்களுக்கு கிடையாது. உங்களை பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா நிஜமாவே வீட்டில் இருக்கிற நம்ம பாட்டி மாதிரியே ஃபீல் ஆகும். அவ்வளோ கனெக்டிவாக இருக்கும். இந்த வயசுல இவ்வளோ சூப்பராக நடிக்கிறாங்களே அப்படின்ற போன்ற பல கமெண்ட்ஸ் வந்திருந்தது. சமீபத்தில் ஒரு சில எபிசோட்ல இவங்க வராங்க வரமாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க ஒரு கேன்சர் பேஷண்ட். கிட்டத்தட்ட இதை கியூர் பண்றதுக்கு 20 லட்சம் தேவைப்படுது. இந்த 20 லட்சம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா அவங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணி அவங்களுடைய உயிரை காப்பாற்றணும்னா இது ஒன்று மட்டும்தான் வழி. நிறைய பேர் கேட்டாங்க அவங்களுக்குலாம் ஃபேமிலிலாம் கிடையாது. ஃபேமிலி என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க யாருமே கல்யாணமே பண்ணிக்கல. கடைசி வரைக்கும் ஒரே ஆளா இருந்திருக்கிறாங்க. நடிப்பு மட்டுமே வாழ்க்கையா நினைச்சிருக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி சமயத்துலதான் இந்த மாதிரி நடக்கும் போது ரசிகர்கள் எல்லாரும் கை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாமரை ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதை போய் பார்த்துட்டு வாங்க. இது என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா சின்ன மருமகள் சீரியல்ல எனக்கு மாமியாரா நடிப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதாவது என்னன்னா அவங்களுக்கு கேன்சர் ஆபரேஷனுக்கு 20 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அவங்க கல்யாணம் பண்ணிக்கல. அவங்களுக்கு யாருமே கிடையாது. நம்ம தான் இருக்கோம். என்னால முடிஞ்ச உதவி செய்யறேன். கண்டிப்பா 20 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது. உங்களால உதவி செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க 1 ரூபாய் கொடுத்தா கூட அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இன்னைக்குதான் அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு போதிய பணம் கிடைக்கல. தயவு செய்து நீங்கெல்லாம் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. அவங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு அவங்க நல்லாயி வரட்டும் அப்படின்னு சாமியை கும்பிட்டுக்கங்க. உங்களால முடிஞ்ச உதவியை தயவு செய்து அவங்களுக்கு பண்ணுங்க. நான் கீழே அவங்க ஜிபே நம்பரும் ஸ்கேனரும் போடுறேன். நீங்க தயவு செய்து 1 ரூபாய் கொடுத்தா கூட அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு உதவி பண்ணுங்க. என்னால முடிஞ்சதையும் நான் பண்றேன். ஸோ இந்த வீடியோவில் பார்க்கும்போது தாமரை உருக்கமாக ஒரு சில விஷயம் சொல்லியிருக்காங்க. கீழே கமெண்ட்ல பண்ணவங்களாம் நீ இப்போதான் ஒரு உருப்படியான வேலை பண்ணியிருக்கேன்னு இப்போ கூட பழிச்சு பேசுறது இருந்துக்கிட்டு தான் இருக்கு. பட் பல பேரும் பார்த்தீங்கன்னா உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்களும் செய்யலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு ரெக்வஸ்டாகவும் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது சின்ன மருமகள் செட்ல நினைச்சா இவ்வளவு காசெல்லாம் ஒண்ணும் இல்லாத விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். பட் அங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. அங்க நடிச்ச பல பேரும் இதை பத்தி வெளியே பேசல அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த பாட்டி உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? ஸோ கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நானும் நம்புறேன்.